SCAT College of Engineering and Technology, Cheran Mahadevi, Tirunelveli, where imagination meets innovation. Counseling code 4969. மாநிலங்களவை உறுப்பினராகும் முன்பே நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவருமான கமல்ஹாசன் மொழிகள் தொடர்பாக பேசி சர்ச்சையில் சிக்கியுள்ளார். அப்படி அவர் என்ன பேசினார், அதற்கு எழுந்துள்ள எதிர்வினை என்ன என்பதை பார்க்கலாம். இது அந்த ஊரில் இருக்கும் என் குடும்பம், அதனால தான் அவர் இங்கே வந்திருக்காரு. அதில் தமிழிலிருந்து பிறந்தது தான் உங்கள் பாஷையும், அதனால் நீங்களும் அதில் உட்படுவீர்கள். சென்னையில் நடந்த தக் லைஃப் இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய நடிகர் கமல்ஹாசன் கன்னட மொழி தமிழிலிருந்து பிறந்ததுதான் என கூறியிருந்தார். உயிரே உறவே தமிழே, இது அந்த ஊரில் இருக்கும் என் குடும்பம், அதனால தான் அவர் இங்கே வந்திருக்காரு. அதனால தான் நான் பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது நான் உயிரே உறவே தமிழே என்று ஆரம்பித்தேன். அதில் தமிழிலிருந்து பிறந்தது தான் உங்கள் பாஷையும், தமிழிலிருந்து பிறந்தது தான் உங்கள் பாஷையும், அதனால் நீங்களும் அதில் உட்படுவீர்கள். இந்த நிலையில்தான் நடிகர் கமல் கன்னட மொழியை அவமதித்து விட்டதாக கன்னட அமைப்புகள் எதிர்ப்புகள் தெரிவித்து போராட்டங்களை முன்னெடுத்துள்ளன. கமலின் தக் லைஃப் படத்தின் போஸ்டர்கள், அவரது உருவப்படங்களை எரித்தும் கர்நாடகா முழுவதும் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கன்னட மொழியின் வரலாறு மிக நீண்டது என்றும் அது கமலுக்கு தெரியாது என்றும் கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா விமர்சித்துள்ள நிலையில் கமல்ஹாசனின் பேச்சு அநாகரிகமானது, ஆணவத்தின் உச்சம் என அம்மாநில பாஜக தலைவர் விஜயேந்திரா கண்டனம் தெரிவித்துள்ளார். கமல்ஹாசன் தன் பேச்சுக்காக கன்னட மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லை என்றால் அவரது தக் லைஃப் படத்தை கர்நாடகாவில் திரையிட அனுமதிக்க மாட்டோம் என கன்னட அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. இந்த சூழலில் கமலுக்கு ஆதரவாக நாம் தமிழர் கட்சியின் சீமான், தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் மணியரசன் உள்ளிட்டோர் குரல் கொடுத்துள்ளனர். அதே சமயம் தமிழ் மொழியிலிருந்துதான் கன்னடம் தோன்றியது என கமல்ஹாசன் கூறியது சரியானதே என திமுகவும் அதிமுகவும் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். உண்மையை உணராத கூட்டம், தன் இன வரலாற்றை அறிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறாங்க. இதில் இது பேசி பயனில்லை. அண்ணன் சொல்கிறதுல 1800 ஆண்டுகளுக்கு முன்பு தான் இந்த தமிழில் இருந்து சமஸ்கிருதம் கலந்து கலந்து பேசுனதுனால பிளந்து பிரிந்த முதல் மொழி கன்னடம். இங்கே தென் மாநிலங்களில் கன்னடம். அதுக்கப்புறம் 1600 தெலுங்கு வருது. அப்புறம் 500 ஆண்டுக்கு 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் மலையாளம்ங்கிற சொல்லு உருவாகுது. அப்புறம் துளு, கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உதிரத்தில் உதித்தவன் தமிழ் தாய் வாழ்த்தில் பாக்கல் இருக்குது. அதை ஐயா கருணாநிதி நீக்கிவிட்டாப்ல. இவங்கெல்லாம் வருத்தப்படுவாங்கன்னு. தமிழிலிருந்து கிளைத்து துளிர்த்த மொழிகள் தான் இது. அது வரலாறு தெரிஞ்சதுன்னா அதை எதிர்க்க மாட்டாங்க. அண்ணன் பேசுனதில் உண்மையினும் உண்மை சொன்னோம்னா சத்தியத்தின் சத்தியம். அது அதில் கிழிச்சா கிழிக்கட்டும், அவ்வளோதான். அது அந்த அந்த மண்ணில் இருக்கிற மொழியியல் ஆய்வறிஞர்கள், தொல்லியல் ஆய்வறிஞர்கள், வரலாற்று ஆய்வறிஞர்களுக்கு அது தெரியும். அண்ணன் சொன்னது சரிதான்னு நினைப்பாங்க. சாதாரண ஒரு நல்ல நோக்கத்தில் பேசுனதை இப்படி பண்ணுறாங்க. உண்மையில் இந்த கமல்ஹாசன் சொன்னது மொழியியல் அறிஞருடைய ஆய்வுப்படி தமிழிலிருந்து தான் பிறந்தது. எங்களுக்கு இப்போ கிடைக்குதில்லை. 5500 ஆண்டுக்கு முன்னாடி இரும்பை உருக்கு கண்டுபிடிச்சான்னு சிவகலையில் கிடைக்குதில்லை, எங்கள் கீழடி கிடைக்குதில்லை. அது மாதிரி உங்களுக்கு என்ன கிடைச்சிதாங்க? ஒரு குற்றம் சொல்லலை. எங்களுக்கு 3000 ஆண்டுக்கு முன்னாடி இலக்கியம் இல்லை, தொல்காப்பியம் இருக்குது, புறநானூறு இருக்குது. இதுக்கு சமமாக என்ன கன்னடத்தில் இருக்குது? நான் இழிவுபடுத்தலை, சான்றுகளோட நாங்கள் பேசுகிறோம். அதில் என்ன உங்களுக்கு வந்துருச்சு? கமல்ஹாசன் தமிழ் மொழி குறித்து பெருமையாக பேசிய அதே வேளையில் மற்ற மொழிகளின் சிறப்பையும் மதிக்க வேண்டும் என மொழியியல் ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். SCAT College of Engineering and Technology, Cheran Mahadevi, Tirunelveli, where imagination meets innovation. Counseling code 4969.